நைட்டு ஒரு பகலுங்க இந்த மாதிரி ராகியை வந்து ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட் நாள் நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து மார்னிங் ஒரு 8 o'clock அந்த மாதிரி எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளை காட்டன் துணியோ இல்லை பேக்லேயோ நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 2 days நைட்டு ஒரு பகல் விடுங்க. அப்படியே இது வந்து நான் நாட்டு ராகி சூப்பராக பாருங்கள் எப்படி முளை கட்டியிருக்குன்ட்டு. இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிட்டிங்கன்னா, அதுவும் மில்லட்ஸ் ஆல்ரெடி வந்து எல்லாருக்கும் தெரியும், நல்ல ஸ்டாமினா, ஹை ப்ரோட்டீன் எல்லாமே தெரியும். இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிடும்போது இன்னும் அதனுடைய ஃபுல் சத்துக்களும் நமக்கு வந்து கிடைக்கும்னு வச்சுங்களேன். இதை வந்து என்ன பண்ணோம், ஒரே மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்காம ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒரு பிளேட்டில் எல்லா ஷார்ட்ஸும் நான் போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு பிளேட்டில் வந்து சும்மா அப்படியே எடுத்தோன்னே குழந்தைங்களுக்கு ஒரு கைப்பிடி போட்டு அதிலே ஒரு நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ போட்டு கொடுத்துருவேன். அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை எடுத்து பால் எடுத்து ஒரு ரெசிபி செஞ்சுருப்பேன். ஒவ்வொன்றுமே நான் சொல்லிட்டு வரேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து பாருங்கள், ஒரு அரிசி மாவு கொஞ்சம் கலந்து என்ன பண்ணேன், அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, நான் வந்து வாழைப்பூவும் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கேரட் அந்த மாதிரி போட்டு பணியாரம் மாதிரியும் சுடலாம். இல்லை நான் வந்து போண்டா போட்டேன், சரி பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அடையும் போட்டேன், போண்டாவும் போட்டேன். அதுக்கு கடல சட்னி செம மேட்சாக இருந்தது. நான் வந்து மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே போட்டால் கொஞ்சம் வர வரன்னு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக மட்டும்தான் கிரைண்ட் பண்ணேன். ரொம்ப மாவு மாதிரி பண்ணிடக்கூடாது. பாருங்கள், கலந்து இந்த மாதிரி போட்டேன். அவ்வளோ அடை வந்து செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. போண்டா பாருங்கள், என் பொண்ணு பிச்சு காமிப்பா பாருங்கள். அவ்வளோ மேலே வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ராகியோட இது அப்படியே முறுமுறுன்னு இருந்தது. உள்ளார பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்தது. அடையும் அப்படி தாங்க. அதை வந்து நம்ம டிஃபனாக கூட சாப்பிட்லான்னு வச்சிங்களேன். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி டிஃபன் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஏர்லி மார்னிங் டைமில் நல்லாயிருக்கும். இல்லை ஈவினிங் டைம் டிஃபனாக கூட ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிட்லாம். 2வது ரெசிபி வந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த பால் இருக்குது இல்லைங்களா, அந்த பால் எடுத்து பாலுதான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சேன். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே சும்மா அப்படியே எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் பூ வச்சு இட்லி வேக வைக்கும் போதே அதுக்காக நம்ம தனியாக மெனக்கிட வேணாம். இந்த மாதிரி வச்சு தேங்காய் பூ, இது வந்து என்ன சொல்லுவாங்க, ராகி புட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லாமே ராகி மாவில் செய்வாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த முளைக்கட்டை பயிரை அப்படியே வச்சு அது மேலே தேங்காய் பூ திரி, அவ்வளோதான், வேறு எந்த வேலையும் இல்லை. ஈஸிங்க. ஆனால் அவ்வளோ இது வந்து ஃபுல் சத்தும் நமக்கு உள்ளே போகும். அது வந்து சாப்பிட்டுடுவாங்களும் குழந்தைங்க. சக்கரை வச்சு கொடுத்தும்போது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதில் பால் கலந்து சாப்பிட்லாம், வாழைப்பழம் கலந்து சாப்பிட்லாம், தேங்காய் பால் எடுத்து கூட சாப்பிட்லாம். இதில் தேங்காய் பூ போட்டதுனால நம்ம ஒரு நார்மல் பால் கூட போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பாலவே நம்ம என்ன பண்ணேன், ரொம்ப குழந்தைங்களுக்கு அந்த பாலை இது அரைச்சி என்ன பண்ணேன், முளைக்கட்டின அந்த ராகியை அரைச்சி பால் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து வடிகட்டிலையும் வடிக்கலாம், இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துணியிலையும் வடிகட்டி அந்த பாலை எடுத்து நான் என்ன பண்ணேன், கொஞ்சோண்டு நெய் போட்டு அந்த பாலை நல்லா சுண்டை காய்ச்சின மாதிரி காய்ச்சி அதிலே கொஞ்சம் இனிப்பு சேர்த்து தேங்காய் பூவும் அதில் சேர்த்து அந்த மாதிரி நல்லா ஒரு பதம் வரும்போது இறக்கி என்ன பண்ணுங்கள், இது முந்திரி திராட்சை வீட்டில் என்ன இருக்கோ அதை போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே அல்வா மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆற விட்டிங்கனாவே போதும். இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட அப்படியே பாருங்கள் ஸ்லைஸ் மாதிரி பண்ணி அது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கும் அவ்வளோ சத்து. நான் எல்லாத்துலேயும் நாட்டு சக்கரை தான் மெயின் யூஸ் பண்ணுவேன். அதிகமாக ஒயிட் சுகர் எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்தது என்ன பண்ணேன்னா, நான் இந்த ராகி அதே மாவை என்ன பண்ணேன், இதாக ஆம்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே வெங்காயம் கொத்தமல்லி போட்டு ஆம்லெட் போட்டேங்க. அது செம சூப்பராக இருந்தது. அதில் என்ன பண்ணேன், சரி ஸ்வீட் ஆம்லெட் போடலாம் குழந்தைங்களுக்கு, அது ஒரு ரெசிபி மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா எப்படியாவது குழந்தைங்களுக்கு அந்த முளைக்கட்டின ராகி வந்து நம்ம வந்து உள்ளார போகணும், அவங்க ஸ்டாமினா கிடைக்கணுங்கிறது. அது ஆம்லெட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரே ஒரு முட்டை போட்டு அதில் நம்ம வெறும் சுகர் தான் போட்டேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த முளைக்கட்டின பயிரை போட்டு ஒரு கிளக்கி அப்படியே கொஞ்சம் நெய் தடவி, எண்ணெய் ஊற்றாமல் நெய் தடவி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். ஸ்வீட் ஆம்லெட்டுக்கு அப்படி பண்ணுங்கள். காரத்துக்கு வந்து எண்ணெய் போட்டு எப்பயும் போல் நம்ம செய்கிறது பதிலாக தான் அந்த முட்டையில் கொஞ்சம் இது போட்டுக்கிறோம், வெங்காயம் அதெல்லாம் எப்பயும் போடுற மாதிரி தான் காரெல்லாம் போட்டு இதை முளைக்கட்டின பயிரும் ஒரு கைப்பிடி போடுங்களேன். செம டேஸ்ட்டாக முறுமுறுன்னு நல்லா இருக்கும், உள்ளார சாஃப்டாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பிளேட்டில் குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுத்துடுவேன், நாட்டு சக்கரை போட்டு, இந்த சாப்பிடு அப்படின்னா அது சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முளைக்கட்டின பயிராக மில்லட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ராகி வந்து ரொம்ப நல்லது, இந்த மழை காலத்துக்கு நல்லது. நம்ம களியாக கூட பண்ணி சாப்பிட்லாம். அங்கே பாருங்கள், அந்த ஆம்லெட்டில் என் பொண்ணு தக்காளி சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்றான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. தோசை மாதிரி பண்ணி கொடுக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாங்க. நம்ம அரைச்சி தான் பண்ணணும், ராகி மாவில் தான் பண்ணணும் இல்லை. இந்த பாருங்கள், இந்த மில்லட்ஸ் வந்து சும்மா சக்கரை போட்டு சாப்பிட்டா கூட குழந்தைங்க ஒரு கைப்பிடி சாப்பிட்டா போதுங்க.
இந்த மாதிரி மில்லட்ஸு அதுவும் ராகியை முளை கட்டி ஒரு தடவை ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு இந்த ரெசிபியில் எது பிடிக்குதோ ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. முளை கட்டி வச்சு செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிடும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இனிப்பு தோசை கூட பண்ணேன், ஆனால் அந்த ரெசிபி நான் போடலை. நல்லா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.